அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 2026 மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி சிறப்புகள். குறிப்பாக எந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்டம், எந்த ராசிகளுக்கு நஷ்டம் பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். குறிப்பாக 2026 ஆண்டு மார்ச் மாதத்தில் 6ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:26 சனி பகவான் தனது இருப்பிடத்தை மாற்றுகிறார். அன்றைய தினம் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக உள்ளார். இந்த சனி பயிற்சி 12 ராசிகளுக்கும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த சனி பயிற்சியினால் பலனடைய போகும் ராசிகள் எவை? பாதிப்புகளை எதிர்கொள்ளப் போகும் ராசிகள் எவை? எந்தெந்த ராசியினர் என்னென்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்ற தகவலை மனதில் தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக சுப பலன்களை பெறும் ராசிகளாக ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், மகரம் ஆகிய ராசிகள் இந்த பயிற்சியின் மூலம் நல்ல பலன்களை பெறுகிறார்கள். குறிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளாக மேசம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகள் தகுந்த பரிகாரங்களை மற்றும் வழிபாடுகளை செய்வது அவசியமாகும். குறிப்பாக 12 ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாருங்கள். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள், உங்களுக்கு 12ஆம் வீட்டில் விரயச்சனி இருக்கிறது. இதனால் எந்த செலவுகளை தொட்டாலும் அது உங்களுக்கு விரயமாக கொண்டே இருக்கும். எவ்வளவு பணத்தை ஈட்டினாலும் அது விரய செலவாக மாறிக்கொண்டே இருக்கும். ஆகமையால் உங்களிடம் அதிகப்படியான செல்வம் ஏதேனும் இருந்தால் அந்த செல்வத்தை உடனடியாக வியாபாரத்திலோ அல்லது வீடு கட்டுவதோ ஏதேனும் ஒரு செயலில் சுப செலவுகளாக செய்துவிட்டீர்கள் என்று சொன்னால் விரைய செலவு ஆகாது. ஆகமையால் எதிர்பாராத விதமான செல்வத்தை வீட்டில் வைத்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டாம். ஏதேனும் ஒரு தொழிலில் போட்டு விடலாம். அந்த பணத்தை நாங்கள் செலவு செய்ய மாட்டோம், வீட்டில்தான் வைத்து கொண்டிருப்போம் என்று நினைப்பவர்களுக்கு ஏதேனும் நோய் நொடி ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுக்கு மருத்துவ செலவே மிஞ்சும். மேசராசிக்கு இது விரயச்சனியாக அமைவதனால் தேவையற்ற செலவுகள் மற்றும் முதலீடுகள் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. முக்கியமாக இன்றைய உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று சொன்னால், சனி பகவானால் ஏற்படும் பொருள் நஷ்டம், அதிகப்படியான செலவு, தொழிலில் முடக்கம், இது எல்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு பெரும் தலைவலியாக அமையும். குறிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் முருகப்பெருமானையும் ஐயப்பன் மற்றும் நவகிரக வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் இதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்கள், ரிஷப ராசிக்கு லாபச்சனி என்பதனால், அதாவது ரிஷப ராசி 11ஆம் வீட்டில் லாபச்சனியாகும். ரிஷப ராசிக்கு லாபச்சனி என்பதனால் யோகமான காலமாகும். உங்களுக்கு பதவி உயர்வு, எந்த தொழில் தொட்டாலும் காரிய வெற்றி, தொழிலில் அதிகப்படியான லாபம் மற்றும் புதிய வாகனங்கள், சொத்துக்கள் வாங்கும் யோகம் உடனடியாக உண்டாகும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக பரம்பொருள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாமே தாராளமாக நடைபெறும். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள், உங்களுக்கு 10ஆம் இடம் ஜீவன சனி ஏற்படுகிறது. மிதுன ராசிக்கு சீவன சனி என்பதனால் குடும்பத்திலும் உத்தியோகத்திலும் மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். குடும்பத்தில் ஒற்றுமை, புதிய ஆற்றல், மிக்க முயற்சி மற்றும் பெருந்தன்மையான செயல்பாடுகள் அமையும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சொன்னால் விநாயக பெருமானையும் சனீஸ்வர பகவானையும் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லது நடைபெறும். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள், 9ஆம் இடம் பாக்கிய சனியாகும். கடகராசிக்கு பாக்கியசனி என்பதனால் தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குடும்பத்தில் மகிழ்ச்சி, உறவினர்கள் மற்றும் உதவி செய்வார்கள். வீடு மற்றும் வாகனம் உண்டாகும். திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்கின்றன. வழிபட வேண்டிய தெய்வமாக பிள்ளையார் மற்றும் குலதெய்வம் மற்றும் பெருமாளை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள், உங்களுக்கு 8ஆம் இடம் அஷ்டமச்சனியாகும். சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி என்பதனால் கவனமாக செயல்பட வேண்டிய காலமாக இருக்கின்றன. எந்த தொழிலையும் தொட வேண்டாம், எந்த ஒரு முதலீடிலும் இறங்க வேண்டாம். என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் 100 ரூபாய்க்கு வேலை செய்தால்
உங்களுக்கு பலன் ரூ100 வர இருக்கிறது. ஆகமையால் எந்த தொழிலை செய்தீர்கள் என்றாலும் அமைதியுடன் செய்ய வேண்டும். ஏதேனும் தொழில் இறங்குகிறேன், எங்கேயோ சென்று புதிய தொழில் ஆரம்பிக்கிறேன், இதில் எளிதில் சென்றாலும் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வீர்கள். கடும் குழப்பம், வீண் அலைச்சல், வழக்குகளில் சிக்கல் மற்றும் பூர்வீக சொத்துகளில் பிரச்சனை எல்லாம் வரக்கூடும். வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமானும் இஷ்ட தெய்வத்தையும் சனீஸ்வர பகவானையும் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கன்னிராசி நண்பர்கள், 7ஆம் இடத்தில் உங்களுக்கு கண்டச்சனி இருக்கிறது. கன்னிராசிக்கு கண்டச்சனி என்பதனால் பொறுமை அவசியம், நிதானமான வாழ்க்கை. எதை தொட்டீர்கள் என்றாலும் உங்களுக்கு கண்டம் இருக்கிறது. ஆகமையால் எந்த சண்டையும், அதாவது எதை அடக்காவிட்டாலும் நாவை அடக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். அதாவது நாவை அடக்க வேண்டும், எதை தொட்டீர்களும் சண்டை வர பிரச்சனைகள் இருக்கின்றன. குடும்பத்திலும் பிரச்சனை, வாகன வண்டிகளில் செல்ல வேண்டாம். காரிய தாமதம், கடன் திருப்புவதில் சிக்கல், நிதானமற்ற போக்கு நிலம். வழிபட வேண்டிய தெய்வமாக பெருமாளை மற்றும் மகாலட்சுமி தேவியையும் சனீஸ்வர பகவானையும் நீங்கள் வணங்கிவிட்டு எதை தொட்டாலும் சற்று அமைதியுடனும், வாகனங்கள் செல்லும்போது மிதமான வேகத்திலும், வேலை செய்யும்போது கவனத்துடனும் செய்ய வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு கண்டச்சனி என்பதனால் கண்டம் பார்த்து கொண்டு செயல்பட வேண்டும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள், 6ஆம் இடம் உங்களுக்கு ரோக சனி. துலாம் ராசிக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றமான காலமாகும். உங்களுக்கு வருமானம் உயரும், பாராட்டுகள் கிடைக்கும். இருப்பினும் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகப் பெருமான் மற்றும் சக்கரத்தாழ்வாரை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சற்று அமைதி கிடைக்கும். அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய சனி இருக்கிறது. விருச்சக ராசிக்கு செல்வ செழிப்பு தரும் காலமாக விளங்குகிறது. அதிக வருமானம், சேமிப்பு உயர்தல், சகோதரர்கள் மூலம் வெற்றி கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக எதற்கும் அஞ்சாத ஆஞ்சநேயர் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள், 4ஆம் இடத்தில் அஷ்டாத்தம சனி. அஷ்டாத்தம சனி என்பதால் தொழில் விழிப்புணர்வு தேவை. தொழில் தடை, வேலையாட்களால் பிரச்சனைகள் மற்றும் சிலருக்கு பணிமாற்றம் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. பெருமாள் மற்றும் பைரவரை வழிபட வேண்டும். மகரம் ராசி நண்பர்கள், மகர ராசிக்கு 7.5 சனி விலகி அஷ்டாத்தம காலம் தொடங்குகிறது. திடீர் அஷ்ட வாய்ப்புகள், வெளிநாட்டு பயணம், சமுதாயத்தில் செல்வாக்கு உயரம். வழிபட வேண்டிய தெய்வமாக பிள்ளையாரை வழிபட வேண்டும். அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள், கும்பராசிக்கு பாதச்சனி என்பதனால் பேச்சில் நிதானம் தேவை. நிதி நெருக்கடிகள், வாக்குவாதங்களில் பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் குழப்பங்கள் தாராளமாக வரலாம். ஏனென்றால் நீங்கள் அமைதியுடன் இருக்க வேண்டும். வணங்க வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமானையும் சனீஸ்வர பகவான் மற்றும் பார்வதி தேவியும் வழிபட வேண்டும். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள், 1ஆம் இடம் ஜென்மச்சனி. மீனராசிக்கு ஜென்மச்சனி என்பதனால் கடின உழைப்பு தேவைப்படும். உடல் உபாதைகள், தேவையற்ற அலைச்சல், வருமானத்தில் குறைவு மற்றும் காரிய தடைகள் ஏற்படலாம். வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேய பெருமானும் சனீஸ்வர பகவானும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.